அனைவருக்கும் வணக்கம். நான் வின்ஸ்டா என்னுடைய யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆடி மாசத்துல வர முதல் பௌர்ணமி குரு பூர்ணிமா கொண்டாடுறோம். இந்து, பௌத்த, சமண மதத்திலையும் இது முக்கியமான நாளா கருதப்படுது. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சிவன் இன்னைக்கு ஒரு ஆசான் நிலைக்கு போய் 7 சப்த ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்ததா ஒரு ஐதீகம். அதேதான் பௌத்த மதத்திலையும் புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் முதலாக அவரோட தான் பெற்ற ஞானத்தை உலகத்துக்கு பிரசங்க வச்ச நாளா இதை கருதப்படுது. அதே தான் சமண மதத்திலையும் இது ஒரு முக்கியமான நாளா கருதப்படுது. குரு பூர்ணிமா எல்லா குருக்கும் எந்த துறையை சார்ந்த ஆசிரியர்களா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மாணவனாக நாம இருந்து அவங்களை கொண்டாடுறதா இந்த நாள் ஆகும். அதாவது அவங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா அவங்களை வணங்க வேண்டிய இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். அதனால இந்த நாளை அவங்களை வணங்குறதுக்கு ஒரு நாளா எடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம கொண்டாடலாம். எந்த ஆசிரியரும் ஒரு மாணவனோட வெற்றியில பங்கு கொள்றதே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, அவன் வைரமா இருந்தா நான் அதை பட்டையை மட்டும் தான் தீட்டினேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நல்ல ஆசானோட குணமே. இது மாதிரி பல ஆசிரியர்கள் முகம் தெரியாம தூக்கி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்கே அந்த வெற்றியில பங்கெடுப்பு வருதோ அங்க வியாபாரம் ஆகுறது. அப்போ அந்த ஆசிரியர் ஒரு வியாபாரி ஆகிறார். சொற்ப கணக்குலதான் இருக்கு. ஆனா நிறைய ஆசிரியர்கள், அதாவது கிராமப்புறத்துல இருக்கிற பள்ளிக்கூட வாத்தியார்கள்லாம் எவ்வளவு பேர் முகமே தெரியாம தம் மாணவர்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். என்னோட அம்மா தான் கோலம் குரு. தமிழ்ல 2 சொற்றொடர் உண்டு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அதே போல கண் பார்த்ததை கை செய்யும் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே கோலத்துக்கு பொருந்தி வரும். அதாவது அம்மா போலதான் பிள்ளை இருக்கும், அதே மாதிரி கண் பார்த்தது கை செய்ய. அம்மா செய்யறத நம்ம பார்த்துட்டு அதே போல செய்ய பார்ப்போம் நம்ம. அதே போலதான் அம்மா எனக்கு கையை பிடிச்சி கோலம் எல்லாம் சொல்லி கொடுக்கல. கோலம் போடுறது போது சில திருத்தங்கள் சொல்லுவாங்க. இப்ப கூட அம்மா வாசல்ல கோலம் போட்டேன்னா அம்மா அப்பப்போ எட்டி பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் குறைகள் இருக்கு, இல்ல இது கோல இலக்கணத்துக்குள்ள வரல அப்படின்வாங்க. அம்மா சுழி அங்க தப்பா போட்டிருக்க பாருன்னுவாங்க. அது நம்ம போடும்போது கொஞ்சம் அங்கங்க தவறு வரும்போது அம்மா சுட்டி காட்டுவாங்க. அப்படிதான் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது. அதாவது கையை பிடிச்சி, சில பேருக்குலாம் கையை பிடிச்சி அப்படின்லாம் சொல்லி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. எனக்கு எங்க அம்மாவோட சிக்கு கோலம் ரொம்ப பிடிக்கும். அவங்க நோட்டு புத்தகத்துல போட்டு வச்சிருந்த கோலத்தை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். அதனால இன்னைக்கு ஒரு சிக்கு கோலம் தான் எங்க அம்மாக்காக. வாங்க என்ன கோலம் பார்க்கலாம். புள்ளி கணக்கு 17 புள்ளி. இந்த புள்ளி கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது 17 புள்ளிகள் 2 வரிசையில் நடுவில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் 2 அதாவது இந்த கீழே 2 புள்ளிகளும் மேலே 2 புள்ளிகளும் குறைச்சிக்கிட்டு, அதாவது 17க்கு அப்புறம் 13, அதுக்கப்புறம் 9, 5, 1 அப்படி முடியும். எல்லாமே 2 வரிசையில் புள்ளி வச்சு கடைசியில் 1ல் முடிகிற மாதிரி வரும். நான் கீழேந்து ஆரம்பிக்கிறேன் கோலத்தை. மற்ற கோலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன வடிவம் வரைகிறோமோ அதே தான் நம்ம மற்ற 3 பக்கத்துலேயும் வரைவோம். ஆனால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த பக்கம் வலது பக்கம் வரைகிறது அதே தான் இடது பக்கத்துலேயே வர அதே கோடுகள், அதே வடிவம் தான் பெறுது. அதனால் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரதிபலிப்பு தான். இந்த வலது பக்கத்தில் இருக்கிற சுழிகள் எல்லாமே அதோட பிரதிபலிப்பு தான் நீங்கள் இடது பக்கம் பார்க்குறீங்க. இதை 2 வரைஞ்சி அதே மாதிரி மேலேயும் இதே மாதிரி வரைஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட பாதி கோலம் முடிஞ்சு போச்சு. பாதி கோலம் முடிச்சாச்சு. இப்போது மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி வரைஞ்சாச்சு. பக்கவாட்டில் இருக்கிற புள்ளிகளை இணைக்கிறதுக்கு வேறு வடிவமில் தான் வரையணும். அது ஏன் இப்படி மாறுபட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக புள்ளி கணக்கு தான். இது ஒத்தப்படையிலேருந்து நான் 2 வரிசையில் வச்சேன்னா முடியும் போது ஒத்த புள்ளியில் தான் முடியும். ஏன்னா ரெட்டப்படையில் போட்டால் இப்போ 17க்கு பதிலாக 18ல் 2 வரிசை போட்டால் முடியும் போது 2ஆக முடியும். ஆனால் இது ஒத்தப்படை 17ல் 2 வரிசை வச்சதுனால இந்த சமச்சீர் 4ஆக வராது, கண்டிப்பாக மாறுபட்டு தான் வரும். இப்போ இதில் மிச்சம் புள்ளிகள், அதாவது பக்கவாட்டில் இருக்க புள்ளிகளெல்லாம் இணைக்கும் போது
வேறு வடிவம் பெறுது. இது வந்து 4 மடக்கு சமச்சீரில் வராமல் 2 மடக்கு சமச்சீரும் அதே மாதிரி 2 சுழற்சி சமச்சீர்லேயும் இந்த கோலம் அடங்குது. கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து கோலத்தை அழகுபடுத்துகிற இந்த வேலை தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. இப்போ நான் ரொம்பலாம் இதுக்கு மெனக்கடலை. ஒரு சுற்றி ஒரு கோடுகள் போட்டுட்டு சுழி புள்ளிகள் அப்புறம் வந்து பூ இதழ்கள் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சி முடிச்சுக்கிட்டேன். நான் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இதை போடலாம் போடாமல் இருக்கலாம். கோலம் மட்டும் போட்டுட்டு உங்களை சுற்றி உங்களுக்கு என்ன அதை வண்ணங்கள் கொண்டு அழகுபடுத்துகிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி கோடுகளோ புள்ளிகள் வச்சோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அழகுபடுத்தலாம். நீங்களும் உங்கள் கோலம் குருவுக்கு ஒரு கோலம் போட்டிருந்தீங்கன்னா அதை என்னோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே விளக்க உரையில் கொடுத்துருக்க ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக உங்கள் புகைப்படம் அனுப்புங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புதிய கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க கோலமிட்டு வாழ்க்கையை வண்ணமயமாக கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.